श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது கர்மயோகம் 3வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். சக யஜ்ஞாः பிரஜாः சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷாவோஸ்திஷ்ட காமதுக். சக யஜ்ஞாः பிரஜாः சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிः அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷாவோஸ்திஷ்ட காமதுக். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? புறா முன்னொரு காலத்தில், ஆதியில், பிரஜாபதினா யார்? பிரம்மா. பிரம்மா என்ன பண்ணார்? சக யஜ்ஞாக தான் செய்து கொண்டிருக்கிற யஜ்ஞங்களுடன் பிரஜாக மனிதர்களை சிருஷ்டுவா சிருஷ்டித்து உவாச்ச சிருஷ்டித்து கூறினார். என்ன கூறினார் அப்படின்னு கேட்டால், அனேன பிரசவிஷ்யத்வம் இதனால் வளர்ச்சி அடைவீர்கள். ஏஷ இது உங்களுக்கு இஷ்ட காமதுக்கு விரும்பியதை அளிக்கும் காமதேனுவாக இருக்கட்டும். எதை பற்றி அப்படின்னு கேட்டால், எல்லா வேலைகளும், அதாவது போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், யஜ்ஞா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பூஜை, தவம், யாகம், தியாகம், வேதம், விஷ்ணு இதெல்லாம் சேர்ந்தது என்ன? யஜ்ஞா, ஒரு நாளில் பண்ணக்கூடியது எல்லாம் அதில் அப்படின்னு சொன்னார். யஜ்ஞத்தின் பொருட்டு ததர்த்தம் அப்படின்னு சொன்னால் யஜ்ஞத்தின் பொருட்டு, முக்த சங்கா யஜ்ஞத்தின் பொருட்டு பற்றற்றவனாய், கர்மஹா சமாச்சாரா வேலைகளை செய்வாய், கர்மத்தை விடாது செவ்வனே செய்வாய் அப்படின்னு சொன்னார். அந்த யஜ்ஞா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சக யஜ்ஞாக அப்படின்னு வரச்சே புராண முன்னொரு காலத்தில், முதல்ல ஆதியில் அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மா என்ன பண்ணார்? பிரசவிஷ்யத்துவம் இதுபோல் யஜ்ஞங்கள், பெருமாளை உபாசனை பண்ணுறது, தவம், யாகம் இதெல்லாம் செய்தால் என்ன பண்ணணும்? வளர்ச்சி அடைவீர்கள். எதுக்கு? மனிதர்களை சிருஷ்டித்து இதெல்லாம் நீங்கள் பண்ணங்களான உங்களுக்கு இஷ்ட காமதுக் அப்படின்னா விரும்பியதை அளிக்கும் காமதேனுவாகவே இது அமையும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இங்கே என்னன்னு சொன்னால், அனேன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அனேன பிரசவிஷ்யத்துவம், பிரசவிஷ்யத்துவம் அப்படின்னு சொன்னால் அனேன இதனால் என்ன பண்ணார்? பிரஜாக மனிதர்களை சிருஷ்டித்ததில் உங்களுக்கு இதெல்லாம், இந்த யஜ்ஞா அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து நம்ம செய்கிறோமான்னு சொன்னால் அது நம்மளுக்கு தேவையானவர்களை கொடுக்கும், அதுவே நம்மளுக்கு ஆதாரமாக அமையும், எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் அப்படின்னார். இதை இதுலேயே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் அதெல்லாம் வரப்போகிறதுன்னு. அதாவது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், கர்மாவை விடாது செய்யணும். கர்மாவை செய்யும்பொழுது அதில் எந்த விதமான ஒரு டெர்லிக்ஷனும் இருக்கக்கூடாது, ஒரு விசுவாசம் இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடாது. அதனால்தான் அடுத்த ஸ்லோகத்தில் இதுலேயே என்ன சொல்கிறார்? தேவான் பாவயதானேன ததேவோ பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஹ பரமவாப்ஸ்யதஹ தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஹ பரமவாப்ஸ்யதஹ. இந்த பரமவாப்ஸ்யதஹ அப்படின்னு சொன்னால் இங்கேயும் அப்படி இருக்கு. அனேன இதனால் தேவான் தேவர்களை பாவயதஹ போற்றுங்கள், மேலும் அந்த தேவர்கள் உங்களை போற்றற்றும். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பாவயந்தஹ போற்றுபவர்களாய் பரம் இந்த உயர்ந்த உலகத்தில் இவைகளை அடைய வேண்டும். அப்படி என்றால் உயர்ந்த ஸ்ரேயா நன்மையை அவாப்ஸ்யத பரமவாப்ஸ்யத பாவயந்தஹ ஸ்ரேயா பரமவாப்ஸ்யத அவாப்ஸ்யத அப்படின்னு சொன்னால் அடைவீர்கள். இது அந்த யஜ்ஞா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இதெல்லாம் உண்டு. பூஜையை விடாது செய்யணும், பூஜையை எல்லா தேவதைகளுக்கும் செய்யணும். முதல்ல விஷ்ணுவுக்கு பூஜை செய்யணும். விஷ்ணுவுக்கு பூஜை செய்தால் இதில் எப்படி நம்ம சின்ன விஷயங்களை பெருசாக எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இங்கு கூறியது தேவ யஜ்ஞம்.
தேவ யஜ்ஞத்துக்கு என்ன உபலக்ஷணம்? இதை உபலக்ஷணமாக கொண்டு அவ்வாறே ரிஷிகள், பித்ருக்கள், மனிதர்கள், பசு பக்ஷி முதலிய சகல ஜீவராசிகளையும் போற்றி வாழ வேண்டும் என்பது கருத்து. ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டாமல் ஒருவரையொருவர் போற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது பூமியில் இருக்கிறவர்கள் தேவர்களை குறித்து பூஜை செய்தால், அதாவது கர்ம காண்டம் ஞான காண்டம் அப்படி இருக்குன்னு சொன்னால், கர்மத்தை விடாது செய்வது கர்ம யஜ்ஞம். அந்த கர்ம யஜ்ஞம் என்ன சொன்னால், இப்போ சென்ற ஸ்லோகத்தில் சொன்னோம், கார்த்தால் எழுந்து எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், பிராமணனாக இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணணும், அப்புறம் பெருமாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிராமணனாக இருந்தால் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் அதெல்லாம் ஜபிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை செய்யணும், அவசியம் விடாது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவனவனுக்கு அந்தந்த வர்ணத்தவர்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை விடாது செய்ய வேண்டும். அதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். அதனால தான் தேவர்கள் இப்படி தேவர்களை குறித்து நம்ம சில வேலைகளை செய்தால் தேவர்கள் மனிதர்களை போற்றுவார்கள். மனிதர்களை போற்றினா அவன் பதிலுக்கு என்ன செய்வான்? அவர்கள் தேவர்களை போற்றுவார்கள். இதற்கு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் என்ன பண்ணுது? உதவியாக இருப்பது. அப்புறம் தேவர்களை போற்றுவதை, தேவர்களை குறித்து யாகம் யஜ்யங்களை செய்வதை அதை ஒரு உபலட்சணமாக கொண்டு ரிஷிகள், பித்ருக்கள், அதுக்கப்புறம் என்ன பசு பக்ஷிகள் அப்படின்னு 5 விதமான யாகங்களை செய்யலாம். மனுஷ யஜ்ஞம், பிதுர் யஜ்ஞம், தேவ யஜ்ஞம் அப்படின்னு சொன்னால், அதுபோல் மனுஷ யஜ்ஞம் அதிதிகளை கூட்டு உணவளிப்பது. தேவ யஜ்ஞம் சொன்னால் இந்திராதி தேவர்கள், இந்திரன் முதலான தேவர்களை குறித்து ஜபம் செய்வது, யாகம் செய்வது, பூஜை செய்வது அதெல்லாம். அப்புறம் பசு பக்ஷி பிராணிகள் அப்படின்னு சொன்னால் அவைகளுக்கு தேவையான உணவளித்து அவர்களே அந்த பசு பட்சிகளே இனிமையாக கவனித்து கொள்வது. அது பதிலுக்கு என்ன செய்யும்? நம்மள்ட விசுவாசமாக இருக்கும். அப்புறம் இதில் எல்லாமே இந்த மாதிரி பசு பட்சிகளுக்கு நம்ம உணவளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்காக அது நம்மிடத்தில் என்ன பிரதியை தரும் என்று எதிர்பார்த்தில்லை. நம்மளுடைய கடமை, ஒரு மனுஷனோட கடமைன்னு சொன்னால் இந்த பசு பட்சி பிராணிகளுக்கு உணவளிக்க வேண்டும். அப்புறம் இல்லாதவருக்கு வறியவர்களுக்கு ஒன்றியவதே ஈகை. ஏற்கனவே தனக்கு நிறைய இருக்குது, அவன் பாதாம் பால், அவன் ஜாங்கிரி ஜிலேபிலாம் சாப்பிட்டுன்னு இருக்கான்னா அவனுக்கு போய் உணவளிக்கணும்னு இல்லை. ஆல்ரெடி இஸ் ஃபிட் இனஃப் டு ஹேவ், இஸ் ரிச் இனஃப் டு ஹேவ் இனஃப் ஃபுட். 3 ஸ்கொயர் மீல்ஸ் ஒரு நாளைக்கு கிடைக்குமா இருக்கும். ஆனால் வறியவருக்கு ஒன்றியவதே ஈகை. யாருக்கும் உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு கொண்டு கொடுக்குறோமே, அதுதான் ஏற்புடையது, அதுதான் என்ன பண்ணது, வரவேற்கத்தக்கது. அதுபோல் தேவ யஜ்ஞத்தை செய்வதாக இருந்தாலும் இதர யஜ்ஞங்கள், அதாவது பிதுர் யஜ்ஞம், ரிஷிகள், அப்புறம் என்ன பசு பட்சிகள், மனிதர்கள்னு சொன்னால், மனிதர்கள்னு சொல்லும்பொழுது இங்கே என்னது, வறியாருக்கு ஒன்றியவதே ஈகை அப்படின்ற அந்த மாதிரி மனசில் அதை வளர்த்துக்கிண்டு அதை நம்ம என்ன பண்ணணும், சிறப்பாக செய்ய முயற்சிக்கணும். அதனால் இந்த 2 ஸ்லோகத்திலையும் பெருமாள் என்ன சொல்கிறார்? பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்ரேயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு ஒருத்தர் என்ன பண்ணோம், போற்றி கொண்டு எல்லாரும் என்ன பண்ணோம், சிறப்பை அடைய வேண்டும். ஸ்ரேயா ஸ்ரேயாம்சி அப்படின்னு சொன்னால் ஸ்ரேயஸை அடைய வேண்டும் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.